பெருமை வேண்டாம். ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது. ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்றும் இருந்தது. வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது. நீ இங்க எத்தனை வருஷமா இருக்க? தென்னங்கன்று 1 வருஷம் என்றது. 1 வருஷம்னு சொல்ற, ஆனா என்னை விட கொஞ்சம் தான் உயரமா இருக்க ஏதாச்சும் வியாதியா? இவ்வாறாக கேட்டுவிட்டு ஏதோ பெரிய நகைச்சுவையை சொல்லிவிட்டது போல சிரித்தது. தென்னங்கன்றோ அதை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது. ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது. 2 மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்துவிட்டது. வாழைக்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமானது. தென்னங்கன்றோ எப்போதும் போல சலனமில்லாமல் புன்னகைத்தது. கடவுளுக்கு உன்னை மட்டும் பிடிக்காதோ? ஒரு லெவலுக்கு மேல வளர விடாம தட்டியே வச்சிருக்காரே. நீ இருக்கிற மண்ணில்தான் நானும் இருக்கேன். உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது. ஆனா பாரு, நான் மட்டும் எப்படி வளர்ந்துட்டேன். உனக்கு விதிச்சது அவ்வளவுதான் போல. அது காய்கள் முற்றின. ஒரு மனிதன் தோட்டத்துக்கு வந்தான். வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி வந்தான். வாழைக்காய்களை தட்டிப் பார்த்தான். தென்னை மரத்தை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. இதைவிட வேறென்ன பெருமை வேண்டும்? வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான். முதலாவது மனிதன் பிடித்துக்கொள்ள அதன் குலைகளை வெட்டி எடுத்தான். வாழை மரம் கதறியது. ஐயோ அம்மா, வலிக்கிறதே. பார்த்தியா, நீ வேகமா வளர்ந்த. இப்பொழுது உன்னை வெட்டிடாங்க. ஆனா நான் மெதுவா வளர்ந்தாலும் என்ன வெட்டவில்லை. Thanks for watching. For more videos like, share and subscribe.